வணக்கம் மக்களே. நாம் தற்போது படிக்கின்ற பாகவதம் எப்படி பிறந்தது தெரியுமா? பாண்டவர்களின் காலத்திற்கு பின்னர் பரீட்சித்து என்கிற மகாராஜா நல்ல முறையில் நாட்டை ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட போன போதுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அவன் வேட்டையாடி களைத்து போகவும் அவனுக்கு அதிகப்படியான தாகம் ஏற்பட்டது. தாகத்தை தீர்த்து கொள்ள எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று அலைந்து திரிந்தான். கடைசியாக அந்த காட்டுப்பகுதியில் நன்கு மரங்கள் அடர்ந்த இடத்தில் தியான நிலையில் இருந்த சமிகர் என்ற மகரிஷி அவன் கண்களுக்கு தென்பட்டார். மன்னனோ தாகமுடன் வந்திருந்தான். மகரிஷியோ தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவன் அவரிடம் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டது அவருடைய காதுகளில் விழவில்லை. அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததே காரணம். ஆனால் மன்னன் அதை உணராமல் ஆத்திரம் கொண்டான். நாம் ஒரு நாட்டின் மன்னன். நாம் இவரிடம் வந்து தாகத்திற்கு தண்ணீர் கேட்டபோதும் இவர் கண் திறக்காமல் இருக்கின்றாரே என்ற ஆத்திரம் அவனுக்கு. ஆணவம் அவனுடைய கண்களை மறைக்கவும் அங்கு கிடந்த ஒரு செத்த பாம்பை எடுத்து அந்த முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு போய்விட்டான். அது அறிவிழந்த செயல் என்பதை அப்போது அவன் நினைத்து பார்க்கவில்லை. சமிகர் மகரிஷி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவருடைய மகன் சிறுங்கி பக்கத்திலுள்ள சிற்றாறு ஒன்றிற்கு தண்ணீர் எடுத்து வரச் சென்றிருந்தான். தண்ணீருடன் வந்து பார்த்த சிறுங்கி பெரிதும் ஆத்திரமடைந்தான். தன்னுடைய தந்தையை இவ்விதம் அவமானப்படுத்திய அந்த அரசன் இன்றிலிருந்து 7வது நாள் தட்சன் என்கிற பாம்பு கடித்து உயிர் திறப்பான் என்று சாபமிட்டான். சிறிது பொறுத்து தியானத்திலிருந்து விடுபட்ட சமிகர் மகரிஷி தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்தது என்ன என்பதை அறிந்து கொண்டார். தன்னுடைய மகன் சிறுங்கியை ஆத்திரத்தில் அவன் கொடுத்த சாபத்தை அவர் கண்டித்தார். மகனே, இவ்விதத்தில் நீ ஆத்திரத்தில் சாபம் கொடுத்து விட்டாயே, இந்த நாடும் நாட்டு மக்களும் என்ன ஆவார்கள் என்பதை சிறிதளதாவது எண்ணி பார்த்தாயா? நாடாளும் பொறுப்பு என்பது சாமானியப்பட்டதா? அவன்தான் ஒரு தவறு செய்து விட்டான் என்றால் அதை இன்னொரு தவறு மூலமா சரி செய்ய முடியும். இவ்விதம் சரி செய்ய முடியாது என்பதை நீ அறிய மாட்டாயா? பரீட்சித்து போன்ற திறமை வாய்ந்த மன்னனை இந்த நாட்டு மக்கள் பெற முடியுமா என்றெல்லாம் அவனிடம் கேட்டுவிட்டு அதன் பின்னர், என் மகன் தன்னுடைய ஆத்திரத்தில் இவ்விதம் சாபம் கொடுத்து விட்டான், தாங்கள் அவனுடைய தவறை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் என்று பகவானிடம் கேட்டுக்கொண்டார். தனக்கு துன்பம் இழைத்த போதும் அந்த மன்னனுடைய உயர்ந்த பண்புகளை நினைத்து பார்த்து அவனை மன்னித்தார். ஆனால் அவருடைய மகனோ தன்னுடைய இளம் இரத்தத்தால் இவ்விதம் முன்யோசனையின்றி மன்னனுக்கு சாபம் கொடுத்து விட்டான். காட்டில் அந்த மகரிஷிக்கு தாம் செய்த கொடுமையை எண்ணி வேதனைப்பட்டவனாக அரண்மனையை அடைந்தான் மன்னன் பரீட்சித்து. அவன் அரண்மனையை அடையவும் முனிவரின் மகன் சாபம் கொடுத்ததை பற்றி அறிந்து கொண்டான். தன்னுடைய ஆத்திரச் செயலை எண்ணி தமக்கு இந்த தண்டனை நியாயமானதே என்று எண்ணிக்கொண்டான். எனக்கு இறுதி காலம் வந்துவிட்டது. இனி நான் பகவானின் புனித நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அவரை பற்றிய புகழ்மிக்க கதைகளை கேட்டு மனம் அமைதியடைய வேண்டும் என்று எண்ணிய மன்னன் பரீட்சித்து தன்னுடைய மகன் ஜனமேஜயனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு காட்டை அடைந்தான். பரீட்சித்து மகாராஜாவின் எண்ணத்தை அறிந்த முனிவர்களான வியாசர், வசிஷ்டர், அகத்தியர், ஆங்கிரசர் ஆகியோர் அவனை காண வந்திருந்தார்கள். வந்த அவர்கள் பகவானுடைய நாமங்களை கூறி அவனை ஆசீர்வதித்தார்கள். வியாச முனிவரின் மகன் சுகர் அப்போது அங்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு 16 வயதுதான் நிரம்பியிருந்தது. சுகபிரபம் ஆடை எதுவும் அணியாமல் மனதில் எந்தவித களங்கமும் இன்றி அங்கு வரவும் அங்குள்ள மகரிஷிகள் அனைவரும் அவரை வணங்கி வரவேற்றார்கள். எல்லா முனிவர்களாலும் வணங்கப்பட்டு வந்த சுகபிரமத்தை பரீட்சித்து மிகவும் பணிவுடன் வணங்கினான். சுவாமி, தாங்களும் என் மீது அன்பு கொண்டு இங்கு வந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைவதுடன் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி, என்னுடைய இறுதி காலத்தில் என்னை வாழ்த்த வந்திருக்கும் தாங்கள் பிறப்பு இறப்பு இவைகளிலிருந்தும் நான் விடுபட எனக்கு வழிகாட்ட வேண்டும். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்குரிய வழிமுறைகளை எனக்கு தாங்கள் கூறியறல வேண்டும் என்று பரீட்சித்து பணிவுடன் கேட்டுக்கொண்டான். பரீட்சித்தின் பணிவான வேண்டுதலின் அடிப்படையில் சுகபிரம்மம் நாராயணன் இந்த பூமியில் அவதரித்ததை கதை வடிவமாக கூற ஆரம்பித்தார். இவ்விதம்தான் பாகவதம் நமக்கு கிடைத்தது. அவ்விதம் கூற கூற பரீட்சித்து மகாராஜாவின் மனதில் அமைதி நிலவத் தொடங்கியது. கங்கை கரையில் பாகவத கதையை அப்போது அந்த மாமுனிவர் சொன்னதை இப்போது நாம் கற்பனை செய்து பார்த்தால் நிச்சயமாக நமக்கு மெய் சிலிர்க்கத்தான் செய்யும். கங்கை கரையில் தருப்பை புல் நன்றாக பரப்பப்பட்டிருக்கின்றது. அதில் பரீட்சித்து மகாராஜா அமர்ந்திருக்கின்றார்.
மகரிஷிகள் அனைவரும் சுற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். இனிமை நிறைந்த குரலில் சுகபிரம்மம் கூற கூற அனைவரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். பறவைகள் மட்டுமின்றி மிருகங்களும் கூட அவர் சொன்ன கதையை கேட்டு மெய் மறந்தன. எவ்வளவோ ஆட்டபாட்டங்களை போட்டு கொண்டு வந்தும் இன்றைய காலத்தில் இறக்கும் போதாவது நல்ல அமைதி பெற வேண்டும். இதற்கு பாகவதம் நிச்சயமாக துணை புரியும் என்று உறுதியாக நம்பலாம். எனவே நாம் பயின்று பலன் பெற வேண்டியவைகளுள் ஒன்று பாகவதமாகவும். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.